மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருள் சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர்நிழலே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வனைத்திடுவீர், குளிரானதை குளிர்போக்கிடுவீர், தவறிப்போனதை செம்மனே ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மத்தேயு மற்றும் மாற்கு நற்செய்திகளில் பெரும் திரளான மக்களுக்கு அளிக்கப்பட்ட 2 தனித்துவமான அற்புத உணவளிப்புகள் உள்ளன. இன்றைய நற்செய்தி கலிலேயா கடலுக்கு அருகில் முக்கியமாக யூத மக்களுக்கு அளிக்கப்பட்ட முதல் அற்புதத்தை விவரித்து சொல்லுகிறது. 5000 ஆண்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளை தவிர்த்து 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்களில் இருந்து உணவளிக்கப்பட்டது. அதன் விளைவாக 12 கூடைகள் மீதமிருந்தன. இந்த 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வு 4 நற்செய்திகளிலும் பதிவு செய்யப்பட்ட இயேசுவின் ஒரே அற்புதமாகும். இது அதன் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மத்தேயுவும் மார்க்குவும் 2வது அற்புத உணவளிப்பையும் விவரிக்கின்றனர். இந்த முறை பெரும்பாலும் புற மதத்தினர் வசிக்கும் தெக்கப்போலி பகுதியில் 7 அப்பங்கள் மற்றும் சில மீன்களை பயன்படுத்தி 4000 பேருக்கு உணவளிக்கப்பட்டது. இந்த அற்புதத்தை விட 4 நற்செய்தி நூல்களிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த முக்கியமான முதல் அற்புதமான 5000 பேருக்கு உணவளிக்கின்ற நிகழ்வு முன்னிறுத்தப்படுகிறது. இது முதல் அற்புதம். இயேசு தம் உறவினரான திருமுழுக்கு யோவானின் மரணத்திற்காக துக்கப்படும் போது அவருடைய துயரம் நிறைந்த இதயத்தின் பின்னணியில் இந்த நிகழ்வு நிகழ்கிறது. யோவானின் மரணம் தந்தையின் மகிமைக்காகவும் அவருடைய அனுமதியுள்ள சித்தத்தின்படியே நிகழ்ந்தது என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆயினும் இந்த தெய்வீக கண்ணோட்டம் அவருடைய மனித துக்கத்தை நீக்கிவிடவில்லை. பரிசுத்த துக்கம் என்பது துன்பத்தின் மத்தியில் வெளிப்படும் அன்பின் ஆழமான வெளிப்பாடாகும். இயேசுவின் அன்பு பரிபூர்ணமானதாக இருந்ததால் அவருடைய துக்கம் உண்மையானதாகவும் ஆழமானதாகவும் இருந்தது. தனது துக்கத்தை முழுமையாக தழுவிக்கொள்வதற்காக, தனியாக இருப்பதற்காக படகில் விலகிச் செல்ல அவர் வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவருடைய துக்கத்தின் ஆழம் தெளிவாகிறது. இயேசுவின் தெய்வீகமானது அவருடைய மனிதத்தன்மையை மறைக்கவோ குறைக்கவோ இல்லை என்பது கவனிக்கத்தக்க ஒரு ஆழமான விஷயம். மாறாக தெய்வீக அன்புடன் அவர் யோவானின் மரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் உண்மையான மனித இதயத்துடன் அவர் முறையாக துக்கிக்கிறார். இயேசுவில் மனிதத்தன்மையும் தெய்வீகமும் கச்சிதமாக பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. கப்பலிலிருந்து இறங்கியதும் ஒரு பெரிய கூட்டம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கிறது. அவருடைய போதனைகளுக்கும் அற்புதங்களுக்கும் பசியுடன் அவரை பின்தொடர்ந்து வந்திருப்பதை இயேசு காண்கிறார். இங்கே இயேசுவின் மனிதத்தன்மையின் வழியே பிரகாசிக்கும் அவருடைய தெய்வீக தன்மையின் 2வது வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம். அந்த கூட்டத்தை கண்டு அவருடைய நொறுக்குதலையும் பாவத்தன்மையும் துன்பத்தையும் உணர்ந்து அவர்கள் மேல் மனம் இறங்கி அவருடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தினார். இங்கே மனமிரக்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை ஆழமாக உணரப்பட்ட உள்ளுணர்வு சார்ந்த இரக்கத்தை குறிக்கிறது. தெய்வீக தோற்றம் கொண்ட இந்த இரக்கம் இயேசுவின் புனிதமான மனிதத்தன்மையின் வழியே கச்சிதமாக பாய்கிறது. அவருடைய இரக்கமுள்ள பார்வை கடவுளின் கருணைமிக்க அன்பை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது.
இயேசு வெறுமனே அனுதாபம் காட்டுபவர் அல்ல, அவர் தீர்க்கமாக செயல்பட்டு நோயாளிகளை குணப்படுத்தி அவருடைய துன்பத்தை தணிக்கிறார். அவருடைய தெய்வீக அன்பு தம் மக்களின் நன்மைக்காக செயல்பட அவரை தூண்டுகிறது. இந்த அற்புதமே இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் இருந்தபோது ஒவ்வொரு காலையிலும் மன்னா தோன்றி ஒவ்வொரு நாளுக்கும் போதுமான உணவை வழங்கிய கடவுளின் அருள் பேரலையை நினைவூட்டுகிறது. இந்த அற்புதம் இன்றைய நற்செய்தியும் சேர்ந்து ஒரு நிலையான உண்மையை நமக்கு கற்பிக்கின்றன. மக்கள் திரளாக செய்தது போல நாமும் அவரை ஊக்கத்துடன் தேடி அவரை நோக்கி திரும்பும்போது கடவுள் எப்போதும் இரக்கத்தோடு நமக்கு துணை நிற்கின்றார். இந்த சத்தியத்தை தியானித்து இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் தெய்வமே, உம்மை நன்றியோடு நினைத்து உமக்கு துதிகன மகிமை செலுத்துகிறோம். வீழ்ந்து போன எங்களை உமது பேரன்பால் ஈர்த்து உங்களை கட்டியெழுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தெய்வமே, யாரால் நாங்கள் வீழ்ந்து போனோமோ அவர்கள் முன்னிலையில் அவர்களை வைத்தே எங்களை உயர்த்தி மகிழ்ச்சியின் கிரீடத்தால் எங்களை அலங்கரித்தவரே, எங்கள் எதிரிகளின் முன்னால் விருந்து ஏற்பாடு செய்கிறவரே, உமக்கே கோடி நன்றி அப்பா. கன்னிப்பெண் போல் திசை தெரியாமல் கண் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்து இளமையின் ஆசைகளுக்கும் உடலின் இச்சைகளுக்கும் பலியாகி என்னையே இழந்து மனக்காயங்களோடும் சுமைகளோடும் கவலைப்பட்டு அலைந்து கொண்டிருந்த என்னை இன்று மகனே மகளே, நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன், கலங்காதே. இந்த உலகம் உன்னை பயன்படுத்தி இருக்கலாம், உன் உடலின் இச்சைகள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் உன் மீது நான் கொண்ட பேரன்பு என்றும் மாறாது. எனவே நான் உன்னை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் என்று உமது வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்துகிற தெய்வமே, இன்றைய வார்த்தைகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வை திடப்படுத்தும். உன் கொத்தளங்களை பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்தி சாத்தானின் மந்திர தந்திரங்களை உன்னை தாக்காமல் காத்துக்கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இந்த நாளிலே எங்களை வேலியிட்டு பாதுகாத்தருளும். நீ மகிழ்ந்து களி கூறு, ஏனெனில் நீ எனக்கு சொந்தம் என்று எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கும் தேவனே, உம் பாதம் கெட்டியாக பற்றி கொண்டு இளமையின் வேகத்தில் நாங்கள் சந்திக்கும் உடல் மன போராட்டங்களை வெல்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உமது பரிசுத்தம் எங்களை மூடிக்கொள்வதாக. இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு பலியாகாத வண்ணம் எங்கள் கண்கள் உமையை நோக்குவதாக. தீமை எங்களை அணுகாதவாறு உமது பரிசுத்த இரத்தம் எங்களை மூடிக்கொள்வதாக. கலைமான்கள் நீரோடைக்காக ஆர்வமாய் துள்ளி குதிப்பதைப் போல இன்று எங்கள் உள்ளங்கள் உம்மை துள்ளி குதித்து ஆராதித்து தேடுகிறது. உம்மை தேடுகிற யாவருக்கும் நீர் அண்மையிலிருந்து மனதிறக்கத்தோடு அவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களை பலப்படுத்தியதைப் போல இன்றும் எங்கள் சமூகத்திற்கு உம்முடைய ஆற்றலும் ஆறுதலும் தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து எமது அன்பு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கம் மிகுந்த இறைவா, பாலைவன அனுபவங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற முது அன்பு பிள்ளைகளுக்கு இன்று உதவி செய்து அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.